42:8 தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். ஒரு தாசன் சொன்னா அவன் வேண்டுதல் செய்யும். தாசர்கள் அப்படின்னா வேலைக்காரர்கள், அடிமைகள், ஊழியர்கள். நாம் வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். எனக்கு இதுல டச் ஆன பாயிண்ட் என்னன்னா, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய முகத்தை தேடுங்கள். ஜெபம் பண்ணுனா அவர் நம்முடைய முகத்தை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். வாசிங்க. என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோம். சங்கீதம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன். அதான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே. அப்ப ஆண்டவருடைய முகத்தை நம்ம தேடுறோம். ஆனா ஜபத்துக்கு பதிலளிக்கிற விஷயத்துல கர்த்தர் எங்க பாக்குறாரு? எதை பாக்குறாரு? நம்முடைய முகத்தை பார்த்து அந்த வேலையை செய்யறாரு. ஏனென்றால் அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தெரியும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு உடைஞ்ச உள்ளத்தோடு அவன் போராடுறாங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் அவன் முகத்தை பார்த்து, அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அப்ப முகத்தை பார்த்து கர்த்தர் பதிலளிக்கிறார். வாசிங்க. சங்கீதம் யோபு 42:9. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவர் சொல்றார் இல்லையா, நான் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் விடுதலை தருவேன்னாரு. அதே போல இவன் போய் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவன் முகத்தை பார்த்தார். அதான் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இந்த கூட்டத்துல கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறாரு. உன்னத பாட்டு அங்க என்ன சொல்லுது வசனம்? உன் முகரூபத்தை காண்பி. 1:2-14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, நான் அதை பார்க்கட்டும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய வேதனையை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நாம் போகிற சூழ்நிலைகளுடைய கஷ்டங்களை பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை ராஜாக்கள் 2 பேர் சேர்ந்து கூப்பிட்டு விடுவாங்க. அப்ப அவன் வந்துட்ட உடனே ஒரு ராஜா பேசுவான். அப்ப அவன் சொல்லுவான், நான் உன்னைய பார்த்து வரல, அவன் முகத்துக்காகத்தான் செஞ்சேன் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். தெரியுமா? அது முகத்துக்காக. தீர்க்கதரிசி சொல்லுவான், நான் உனக்காக நான் வரவே இல்லை, இந்த ராஜாவுடைய முகத்துக்காகத்தான் செஞ்சேன், நான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னான். 2 ராஜாக்கள் 3:1. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன மாதிரி ஷார்ப்பா பேசுறான் பாரு, பாருங்க. உம்முடைய பயங்கரமா பேசுவான். அவன் உன்னுடைய முகத்துக்காக நான் இங்க வரல, உன்னை நோக்கவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேங்கிறான். என்ன மாதிரி கோபத்துல சொல்றான்? யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தா அவன் முகத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்ல. அதனால நமக்கு நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிற அளவுல நம்முடைய ஜெபம் வேணும். யோபு வேண்டுதல் செய்வான், அப்பொழுது நான் அவன் முகத்தை பார்ப்பேன். ஜபிக்கும் போது உங்க முகம் எப்படி இருக்கு? தேவ சமூகத்துல வந்த பிறகு உங்களுடைய முகம் எப்படி இருக்கு? தூங்கு முஞ்சா உட்கார்ந்து இருக்கீங்களா, இல்ல இருதயம் உடைந்து கண்ணீரோடு போராடுறீங்களா? உன் முக ரூபத்தை எனக்கு காண்பின்னு சொன்னா அழகா சும்மா பவுடர் கவுடர் அடிச்சுட்டு வர்றதை பாக்குறதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறாரா? இல்ல ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்துட்டா அவர் பாப்பாரா? அப்படியா? இல்ல சோப்பை போட்டு 7 தரம் தேய்ச்சிட்டு வந்தா பாக்குறாரா? அப்படி இல்ல. அவர் சொல்றார், யோபு வேண்டுதல் செய்வான், அப்பொழுது நான் அவன் முகத்தை பார்ப்பேன். அதே மாதிரி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். அந்த உத்தமனுடைய முகத்தை பார்த்தார், அந்த பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுடைய முகத்தை பார்த்தார், அந்த கர்த்தருக்கு பயந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தார், தன்னுடைய நாமத்து நிமித்தம் 10 பிள்ளைகளை இழந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தார், தன்னுடைய நாமத்து நிமித்தம் சரீரம் எல்லாம் வாதிக்கப்பட்டு அகோரமா இருந்த மனுஷனுடைய முகத்தை அவர் பார்த்தார். அதனால ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிற ஒரு தன்மை இருக்கு. அப்ப நம்ம பிரேயர் எப்படி இருக்கணும்னு பாருங்க. யோபு ஜெபிப்பான், நான் அந்த முகத்தை பார்ப்பேன், அவன் முகத்தை பார்த்துதான் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? விடுதலையே
தருவேன், இல்லாவிட்டா உங்களுடைய புத்தினத்துக்கு தக்கதாய் நடத்துவேன்னு சொல்றார். அவனுடைய முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புருஷனுடைய ஜபத்தை பார்த்து மனைவிய கர்த்தர் தண்டிக்காமல் விடுகிறார். மனைவியினுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் தண்டிக்காமல் விடப்படுகிறான். அடுத்து பெற்றோருடைய ஜபத்தின் நிமித்தம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பார். பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பெற்றோர்களுடைய புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பார். ஊழியர்களுடைய ஜபத்தை கேட்டு விசுவாசிகளை அவருடைய புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பார். இதான் நம்முடைய சரியான ஒரு பாயிண்ட். அதனால கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளிக்கிற அளவுல நம்முடைய முகரூபம் ஜபத்துல தெய்வீகமாய் மாறி இருக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க 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 மோசேயினுடைய முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. வாசிங்க, அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய முகத்துக்கு ஒரு முக்காடிட்டுக் கொள்வான். ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. யாத்திராகமா 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஜனங்கள் மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முட்காடு போட்டிருந்தான். எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் தன்னுடைய முகத்தை அவன் மேல பிரகாசிக்க வச்சிருந்தார். அதனால நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்கணும். கர்த்தருக்காக பாடுபட்டவர்களுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். யோபின் முகத்தை பார்த்து கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னார். அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய நண்பர்களுக்கு விடுதலையும் கொடுத்தார். அவனுக்கும் சிறையிருப்பை மாற்றி காண்பித்தார். அப்படினால யோபுவை போல விண்ணப்பம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்யவன். யோபுவனுடைய முகத்தை பார்த்து அந்த மற்றவருடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்து அவனுடைய போராட்டத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்தது போல கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து இந்த நாட்கள்ல நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை தரத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த பகல் வேளையில நமக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, யோபு விண்ணப்பம் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுடைய புத்தினத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் சொன்னீரே சுவாமி. அவன் வேண்டுதல் செய்த போது அவன் முகத்தை பார்த்தீரே கர்த்தாவே. அவனுடைய சிறையிருப்பையும் கர்த்தாவே மற்றவருடைய குறைகளையும் மாற்றினீரே சுவாமி. அதுபோல இன்றைக்கு கர்த்தாவே எங்களையும் எங்களுடைய ஜனங்களுடைய முகத்தை பார்த்து நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் விடுதலை, மற்றவர்களுக்கும் விடுதலை கர்த்தர் தானே கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் மறுதலிப்பு நடந்துகிட்டே இருக்கு. நல்லவங்க தான், வைராக்கியமானவங்க தான், நல்ல வருஷக்கணக்காக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இந்த மறுதலிப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. பேதுருவை பத்தி நம்ம பைபிள்ல படிச்சோம்னா அவனுடைய அழைப்பு மற்ற அப்போஸ்தலருடைய அழைப்பை விட மேன்மையானது. நல்ல ஸ்ட்ராங்கான அழைப்பு. கர்த்தர் அவனை தான் பிரதான அப்போஸ்தலங்கிற அழைப்புல கொண்டு வர்ற அளவுல அவன் தான் உயர்த்தப்படுறான். அந்த அளவு அவனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு ரெவலேஷன் ஜாஸ்தி. பேதுருவுக்கு படிப்பு குறைவு, ஆனா ரெவலேஷன் எப்படி ஜாஸ்தி. வசனம் தெரியறதல்ல, அதை வெளிப்படுத்தலோடு பேசணும். அதான் மேன்மை. வசனத்தை சும்மா பேசிட்டே போனா கங்கடன்ஸ், இல்லாவிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, மொத்த வாக்கியத்தை எடுத்து பேசிட்டு இருக்காருமா, இல்லாவிட்ட சும்மா வசனமா சொல்றாரு 350 வசனம் சொல்றாருமா. வசனத்தோடு வெளிப்படுத்தல் வேணும். சீஷர்கள்ல சரியான வெளிப்படுத்தல் உள்ளது பேதுரு தான். மற்றவங்களாம் வெளிப்படுத்தலை பத்தி பேச மாட்டேன். இயேசுவே அதை சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவிட்ட இருந்து டைரக்ட் கனெக்ஷன், அந்த வெளிப்படுத்தல் ரெவலேஷன் அவனுக்கு இருந்துச்சு. மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்த. அப்ப ரெவலேஷன் அவனுக்கு தனியா இருந்துச்சு அவனுடைய. ஆனா எல்லாம் இருந்தும் அவன் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னவன் மறுதலிச்சிட்டான். யாரு மறுதலிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னாலு சேவல் கூறுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பான மறுதலிச்சு. இப்ப உள்ள கண்டிஷன் என்னன்னா, ஜனங்களுக்குள்ள மறுதலிப்பு அதிகமா இருக்கு. விசுவாசத்தை மறுதலிக்கிறாங்க, ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க, வசனத்தை மறுதலிக்கிறாங்க, சபையை மறுதலிக்கிறாங்க, தன்னையும் மறுதலிக்கிறாங்க. இப்படி ஒரு லைஃப் வந்துருச்சு. அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. இப்ப பேதுரு நம்ம ஈஸியா குறை சொல்லிடலாம். ஒரு பொண்ணுக்கு பயந்துட்டாரு, ஒரு பெண் தான் சொன்னா, நீ அந்த மனிதனோடு இருந்தாய் அப்படின்னு
பெண்ணே நான் அந்த மனுஷனை அறியேன். அப்ப பெண்ணுக்கு பயந்துட்டாரா? அப்படிதான் நம்ம பிரசங்கம் எல்லாம் பண்றோம். ஆனா அங்க நம்மளை கொண்டு போய் விட்டா அவனாவது அப்படி இப்படி இப்படி நுழைஞ்சு எங்க வந்துட்டான்? அரண்மனைக்குள்ள வந்துட்டான். என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு. நம்ம அங்கேயே போயிருப்போம், இழுத்து மூடி படுத்துக்குவோம். அப்படிதானே? அவனுக்கு அப்படி இல்லை. தோமாவை குறிச்சு பைபிள்ல போய் சொல்லியிருக்கு, அந்த இயேசுவை அடிச்சிருந்த ஆணியை தூக்கிக்கிட்டு தேடி 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 அலைஞ்சானா. இயேசு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. நமக்கு பாருங்க எவ்வளவு மறுதளிக்கிறோம்னு யோசிச்சுப்பா. இன்னைக்கு விசுவாசத்தை மறுதளிக்கிற ஒரு பெரிய கூட்டம் வருது. மரணத்துக்கு பயப்படுறாங்க, சொந்தக்காரங்களுக்கு பயப்படுறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை விட யாருக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு? இப்போ சொந்தக்காரங்களுக்கும் மரணத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயப்படுற பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நம்முடைய ஜனங்கள் ரொம்ப பேர் விசுவாசத்தை விடுறாங்க, சபையை விடுறாங்க, சத்தியத்தை விடுறாங்க, உபதேசத்தை விட்டுறாங்க, ஆண்டுடைய நாமத்தை விட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும். நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, கர்த்தருக்காக நிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, நாமத்தை மறுதலியாமல். வெளிப்படுத்தல் 2:8 இது வாசிச்சது. இன்னொன்னு இருக்கு, என் நாமத்தை விசுவாசத்தை மறுதலியாமல். 2ஆம் அதிகாரமா உண்மையான சாட்சியான அந்திப்பா சாத்தானுடைய சிங்காசனத்தில் நீ 13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பது. என்னை பற்றி விசுவாசத்தை மறுதலில்லை இல்ல, இது விசுவாசத்தை மறுதலிக்காத ஒரு கூட்டம் இருக்கு சபைக்குள். இன்னொரு பகுதியில நாமத்தை மறுதலிக்காத ஒரு கூட்டமும் இருக்கு. ஆனா இதுக்கு மத்தியில நாமத்தையும் விசுவாசத்தையும் மறுதலிச்சுட்டு போற ஒரு கூட்டமும் சபைக்குள்ள இருக்கு. அவங்க பாவிகள் அல்ல, பேதுருவை போன்ற வைராக்கியம் உள்ளவர்கள் தான். ஆனா சூழ்நிலை அவங்களை மறுதலிக்க வைக்கும். அதனால நம்ம இப்ப ஜெபிச்சு இன்னையில இருந்து நம்முடைய சபையில யாரும் மறுதலிக்கவே கூடாது. விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது, ஆண்டோடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது. இப்ப மறுதலிக்க கூடாதுன்னு சொல்றதுனால மறுதலிச்சவங்களை நம்ம துரத்தி விடுறது இல்ல. மறுதலிச்சவங்களை நம்ம கனம் பண்றோம். இயேசு மறுதலிச்ச அந்த மனுஷனை தேடி போய் அவனுக்கு அந்த ஊழியத்தை செஞ்சாரு, கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு மற்ற விசுவாசிகள் அப்ப நம்மளும் மறுதலிச்சாலும் ஊழியக்காரங்க நம்மளை தேடி வருவாங்க, கூட்டி வச்சுக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவனுக்கு அப்படி செஞ்சாங்களே, அவனுக்கு இப்படி செஞ்சாங்களே, அந்த கல்யாணத்துக்கு இப்படி பண்ணாங்களே, அந்த சாவுல இப்படி பண்ணாங்களே, அவன் வீட்டுக்கு இப்படி பண்ணாங்களே, இப்படித்தான் இவங்க மறுதலிச்சா நம்மளை நேசிப்பாங்களாங்கிறதுக்கு தான் பாயிண்ட் அணிஞ்சுக்கிட்டே போறாங்க, செய்யறாங்க. தவறு செஞ்சாலும் தப்பு இல்ல, அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாங்கல்ல, அப்படித்தான் யோசிக்கிறாங்க. தவறு. மொத்தத்துல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் ஆண்டோடைய நாமத்தையும் எந்த சூழ்நிலையும் நினைச்ச கூடாது, மறுதலிக்க கூடாது. நீங்க அதனாலதான் நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா பேதுருவை பவுல் ஓவர்டேக் பண்ணிடுவார். பேதுருவை விட பவுல் எங்க போயிடுவாரு? ஒரு ஸ்டெப் மேல போயிடுவார். அவன் சொல்றான், பிரதான அப்போஸ்தலன் நானும் கொஞ்சம் குறைந்தவன் அல்ல. அடிச்சான், ஒரே அடி, ஈஸியா தட்டிட்டு போயிட்டாங்க. அதனால பேதுருவுக்கு நிருபங்கள் எழுத முடியல பாருங்க. அதிகமா சபைகளுக்கு நிருபங்கள் எழுத முடியல. அந்த மறுதலிப்பினுடைய பாதிப்பு நெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு, உள்ள இடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் ஒருத்தர் சொல்லுவாரு, சேவல் கூவிருச்சுனாலே பேதுரு அப்படியே படப்படன்னு ஆயிடுவானா. எத்தனை வருஷம் ஆனாலும் சேவல் திடீர்னு கூவிருச்சுன்னா இவனுக்கு எது போயிடும்? மைண்ட் அங்க ஓடிடும். நேசரை மறுதலிச்சிட்டோமே, எவ்வளவு பெரிய புத்தி நம்ம பண்ணிட்டோம், இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கும் போது நம்ம இப்படி பண்ணிட்டோம். இப்படி அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்து குற்ற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையில ஒரு விசுவாசிகள் கூட, ஒரு ஊழியர்கள் கூட விசுவாசத்தையும் ஆண்டவருடைய நாமத்தையும் என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கவே கூடாது. கல்யாணமோ, சாவோ, வாழ்வோ, வியாதியோ, பிசாசின் போராட்டமோ, வறுமையோ, தருத்தரமோ, உயர்வோ, தாழ்வோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, எந்த சூழ்நிலையிலும் நாமோ நம்முடைய ஜனங்களோ யாரும் விசுவாசத்தையும் ஆண்டவருடைய நாமத்தையும் என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கவே கூடாது. நேற்றோடு அந்த கதை முடியட்டும். இன்றையிலிருந்து நம்முடைய ஜனங்கள் மறுதலியாத ஜனங்கள். ஆண்டவரே சொல்றார், என் நாமத்தை நீ மறுதலியாதபடினால் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். உண்மையுள்ள சாட்சியாகி அவன் என்னுடைய விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தான். நம்முடைய ஜனங்களை இந்த மறுதலிப்பின் சக்தியிலிருந்து விடுவிக்க முடியாய். இனிமேல் ஒருபோதும் ஒரு நாளும் தேவனை மறுதலியாமல் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் ஜனத்துக்கு அருள் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நானுமோ எங்களுடைய ஊழியர்களோ எங்களுடைய ஜனங்களோ ஒருபோதும் உம்மை மறுதலிக்க கூடாது கர்த்தாவே. அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம், அப்படி ஒரு ஊழியம் வேண்டாம், அப்படி ஒரு ஜீவியம் வேண்டாம் கர்த்தாவே. மறுதலிக்கிற ஊழியமோ மறுதலிக்கிற ஜீவியமோ வேண்டாம்.
ஒருபோதும் எங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மறுதலிக்க கூடாது. மகா பரிசுத்த விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. தீரா மங்கரா ஹசிமினாரியா பாலா பக்கரா பானா ஓ ரிபிக்கரா பாலா பக்ஷிமினா மஹானிதானா மஹானா ஓ ஜீசஸ் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மறுதலிக்க கூடாது. உம்முடைய உயர்ந்த நாமத்தை மறுதலிக்க கூடாது. ஓ விசுவாச வாழ்க்கையை மறுதலிக்க கூடாதப்பா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்க கூடாது. ஜீவன் போகும் வரை மறுதலிக்க கூடாது. ஊழியத்திலையும் ஜீவியத்திலையும் குடும்பத்திலையும் வியாதியிலையும் வறுமையிலையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல யாருமே தெய்வத்தை மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கல்ல ஒருபோதும் மறுதலிக்க கூடாது. உங்களுடைய சந்ததியினுடைய சந்ததி கூட மறுதலிக்க கூடாது. ஆண்டவரே ஆமென். ஒருபோதும் தேவனை மறுதலிக்காத ஒரு குடும்பங்களாய் கூட்டங்களாய் ஜெப ஊழியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய் உருவாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடைசி காலம், அதனால பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பயங்கரமான வல்லமைகள் போராடுகிறோம். அப்படி வசனங்கள் இருக்கு. ஆனா அது இனிமேல் நடக்க போற சம்பவங்கள். ஆனா இப்பவுமே அந்த சம்பவம் போல பயங்கரமா போராடு. பரிசுத்தவான்களோடு போராடும்படியாக அந்த வல்லமைகள் எழும்பினது. ஒரு இடத்துல மேற்கொண்டதுன்னு சொல்லி இருக்கு, ஒரு இடத்துல அவர் பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள் இருக்கு. இதெல்லாமே வருகைக்கு பின்னால் நடக்கிற சம்பவங்கள். வாசிங்க. ஜெயித்தார்கள்னு இருக்கு, ஒரு இடத்துல அந்த வல்லமை அவர்களை மேற்கொண்டதுன்னு இருக்கு. இது இனி நடைபெற போகிற ஒரு சம்பவமா இருந்தாலும் வெளிப்படுத்தல் 12 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 7. மேலும் பசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்படிலாம் இருக்கு. ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் இருக்கு. அதனால நாம இப்ப ஜெபிக்க போறோம். பரிசுத்தவான்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு வல்லமையும் நிக்க கூடாது. முற்றிலும் கீழ்ப்படுத்த வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கடைசி காலம் இல்லையா, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். பலரும் பலவிதங்கள்ல தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம். கடைசி காலத்துல ஒரு அசைவு சபைகளுக்குள்ள வரும். அதனால இந்த நாட்கள்ல ஜபம் ஒண்ணுதான் நம்முடைய கவசம். அதனால நம்ம ஜபங்கள்ல பரிசுத்தவான்களுக்காக பண்ணுகிற ஜபங்கிறது அது ஒரு முக்கியமான ஜபம். ஒரு மகன் ஒரு பிள்ளை மகள் தன்னுடைய பெற்றோருக்கு ஜெபிக்கிற ஜபம் போல. ஒரு பிள்ளை எங்க அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லுமே, அதே மாதிரி ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அதே போல நம்முடைய ஜபத்துல யாருக்காக இருக்கணும்? மெயின் ஜபம் பரிசுத்தவான்களுக்காக நாம பண்ணுகிற ஜபங்கள் அவசியம். ஆனா ஏனென்றா இந்த ஊழியம் வெளியரங்கமாக பார்த்தா ஒரு லக்ஸூரியஸ் மினிஸ்ட்ரி, ஆடம்பரமான ஒரு ஊழியம். ஒரு காலத்துல இது வெறுமையான ஊழியம். ஆனா இப்போ இது என்னது? ஆடம்பரமான ஊழியம் போல பார்வைக்கு தென்படும். ஆனா உள்ள வந்து பாருங்க. இந்த காலையில ஜபம், சாயங்கால ஜபம், 3 மணி நேரம் காலையில உட்கார்றது, சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் முழங்கால், ஒரு 7 நேரம் உபவாசம், அங்க போறது இங்க போறது, கண் விழிப்பு, அது இது. இந்த ரொட்டீன் லைஃபே இருக்கவே இருக்காது. ரொட்டீன் லைஃபே கிடையாது. உலகத்தை சொல்லுவோம் காலை எழுந்தவுடன் நல்ல படிப்பு, சிரிப்பு, கனிவு தரும் விளையாட்டு, இது எல்லாம் இந்த காலை எழுந்த உடனே காலை கடன், அது இந்த கதையே கிடையாது. இங்க என்ன நேரத்துல என்ன ஆர்டர் வரும், உத்தரவு வரும்னு என்ன செய்யாது, தெரியாது. எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க, இங்க உபவாசம்பாங்க. எல்லாரும் உபவாசமா இங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இப்படி அது என்ன செய்யும்? ஒன்னு தண்ணி குடிக்காத பாஸ்டிங்கும், ஒன்னு ஜூஸ் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கும், ஒன்னு தூங்கிட்டு இருக்கும், ஒன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் என்ன செய்யும்? பாடுபட்டு இருப்பாங்க இன்னொரு இடத்துல. இப்படி இந்த மினிஸ்ட்ரி டிஃபரெண்டானது. இப்படி 3 மணி நேரம் கைய கால மட்டைக்கு உட்காந்து 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 எலும்பு நரம்பு கண்ட்ரோலே இல்லாம போயிடும். சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடுறது இல்ல, குடல் இதாயிடும். புரியுதா உங்களுக்கு? ஊழியத்தில் உள்ள பிரச்சனைகள், விசுவாசிகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மண்டையில ஏத்தி இன்சுலின் போய்
ஆள் யாராயிருவான், சுகர் ஆயிருவாங்க. ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க, அதை பார்க்க முடியாம கவனிக்க முடியாம அங்க இருக்கிற பிரச்சனையிலேயே விசுவாசி யாரா மாறிடுறான், டயபிட்டிஸா மாறிடுறான். இங்க அப்படி இல்லையே, இங்க ஃபெய்த்தம்லயே 30 பிள்ளைங்க 35 பிள்ளைங்க, இது போக லோக்கல்ல ஒரு 75 பிள்ளைங்க, இது போக லோக்கல்ல உள்ள விசுவாசிகளுடைய பிரச்சனை அங்க அது இது இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுவான் மனுஷன். இது நம்ம ஒரு சென்டருக்கு சொல்றோம், சீப் பாஸ்டர் எடுத்துக்கோங்க. டெய்லி பிரசங்கம், டெய்லி கூட்டம், டெய்லி மீட்டிங், அது இது அலைச்சல், ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு லிமிட்டுக்கு பிறகு பொம்மை மாதிரி மாறிடுவாங்க, அவங்களால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, ஆக்டிங்க பண்ண முடியாது. அந்த அளவு மோசமான கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க, பலவீனம். இப்போ ஒரு சபையில பிரச்சனைன்னு சொன்ன உடனே அங்க போய் உட்காந்து நல்ல ட்ரை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு போக முடியாது. சாப்பாடு என்ன செய்யாது, எடுக்காது. என்ன பண்றது, இந்த பிரச்சனை என்ன பண்றது, எப்படி டீல் பண்றது, இதுதான் நெஞ்சிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அப்படியே ஏதாவது ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உடம்புல என்ன செய்யாது, சேராது. இப்படித்தான் நடக்கும். இதுல இந்த குடல் எல்லாம் புண்ணாகி, கண்ணு எல்லாம் எருள் அடைஞ்சு, எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டு போய் அப்படியே ஆள் ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. இப்படித்தான் நடக்குது. இதுதான் உண்மை. ஒரு வயசான தாய் தகப்பனுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை விட 100 மடங்கு பாதிப்புகள் யாருக்கு உண்டு, நடத்திப்புக்காரங்களுக்கு உண்டு. இதெல்லாம் நமக்கு விளங்கணும். அதை விட்டு சீப்பாஸ் வராரு அப்படின்னு கார்ல வராரு, பிளைட்ல வராருன்னு நினைக்கிறோம். கார்லயும் பிளைட்லயும் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். 4 நாள் 25 மணி நேரம் 28 மணி நேரம் பிளைட்ல உட்காந்துட்டு வாங்க, கால் எவ்வளவு வீங்குதுன்னு பாருங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் பிளைட்டை விட்டு இறங்கி ஏர்போர்ட்ல வரும்போதே நெஞ்சு வழியில அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே இறங்கி வந்தாராம். கொலாப்ஸ் ஆயிடுவாருங்கிற கண்டிஷன்ல யாரோ பார்த்து அவங்க ஆளுங்கெல்லாம் வெளியே இருக்காங்கன்னு சொல்லி சீப் பாஸ்டர் வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. இல்லைன்னா அவரு அங்கேயே கொலாப்ஸ் ஆயிருப்பாரு, அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க ஆஸ்பத்திரி. அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டாரு, இமிகிரேஷன்லயே நெஞ்சு பிடிச்சி அப்படியே உட்கார போய் அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் கூப்பிடாது இதுன்னு சொல்றதுக்குள்ள ஒருத்தர் வந்து இல்ல அவங்க பாஸ்டர்ஸ்லாம் வெளியே நிக்கிறாங்க, கொண்டு போயிருங்கன்னு சொல்லி கொண்டு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு பாக்குறதுக்கு இது ஒரு ஆடம்பரமான ஒரு போஸ்ட், அழகான போஸ்டிங். ஆனா ரொம்ப மன வருத்தங்களும் உடல் வருத்தங்களும் ஜாஸ்தியா. அதனால நம்ம இந்த வண்டி ஓடணும்னா சாதாரண டீசல்ல ஓடாது, சாதாரண சோறு சாதாரண சாப்பாட்டுல ஓடாது. ஜபத்துல மட்டும்தான் என்ன செய்யும், இது ஓடும். எக்ஸ்ட்ரா கியர் மாதிரி எல்லாரும் ஜெபிக்க, எல்லாரும் தோத்திரம் பண்ண, எல்லாரும் கிருபன்னு சொல்ல அவங்க நெஞ்சிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணுமா கொஞ்ச நேரம், மொத்த பரிசுத்தவான்களையும் நினைத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? முழு உலகத்துல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பலப்படுத்தணும், கிருபையினால் மூடணும், சுகத்தினால் மூடணும், ஆரோக்கியத்தினால் மூடணும். அந்த சரீரங்கள்ல தேவனுடைய வல்லமை பரிபூர்ணமாய் விளங்க முடியாய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாம். நம்முடைய நாமத்துல வருகிற சுவாமி, சர்வ வல்லவருடைய நாமத்துல வருகிறங்க. பரிசுத்தவான்களுக்கால் ஜெபிக்காவிட்டால் நாங்கள் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோங்க தாவே. பரிசுத்தவான்களுக்காய் நாங்கள் போராடாவிட்டால் நாங்கள் குற்றவாளிகளாகுவோம். சாமுவேல் சொல்லுகிறது போல, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொன்னானே, அதுபோல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்காவிட்டால் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாயிருப்போம், குற்றவாளிகளாயிருப்போம். ஆண்டவரே, இதுவரை சரியாய் ஜெபிக்காததற்கு தெய்வம் எங்களை மன்னிக்கணுமே. பரிசுத்தவான்களை பலப்படுத்தும் ஐயா, கிருபையினால மூடும் ஐயா, சௌக்கியத்தினால சுகத்தினால இடைகட்டும் ஐயா, ஆரோக்கியத்தினால முடிசூட்டும் ஐயா, உங்களுடைய வல்லமையினால் இடைகட்டுங்க தாவே. சர்வாங்க சுகத்தை தாரும் ஐயா, பலத்தினால் இடைகட்டுங்க தாவே. சவுக்கெதுவான சரீரங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எலும்பிலும் நரம்பிலும் சுகம் உள்ளவளாய், பூர்ண ஆரோக்கியம் உள்ளவளாய், தெய்வீக ஆரோக்கியம் உள்ள சரீரங்களாய் மாற்றும். குறிப்பாய் நம்முடைய பாஸ்டருக்காய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். வர வர ரொம்ப பலவீனங்களும் அந்த இருமல் அவரை போட்டு ஒழுக்கி எடுக்குது. கை வையுங்க, எல்லாம் கை வை ஜெபம் எல்லாம். உபவாசம் போடுறவங்க டெய்லி உபவாசம் போடலாம், டெய்லி சாயங்காலம் ஜெபம் வைக்கலாம்னு யோசிக்கிறோம். விசுவாசிகள் வந்து ஜெபிக்கலாம், பிரதர்ஸ் அங்க ஜெபிக்கலாம், சிஸ்டர்ஸ் இங்க வந்து ஜெபிக்கலாம். பாஸ்டருக்கு எப்படினாலும் ஒரு பெரிய விடுதலையே கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிட்டே ஆகணும். வியாதியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கு, வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு வல்லமை, பரிபூர்ண வல்லமை ஒண்ணு இருக்கு. அது இந்த சரீரத்துல விளங்கணும். கர்த்தர் அற்புதமான சுகத்துக்கு. இருமல் தான், இருமல் நிப்பாட்டினாலே வின் பண்ணிடலாம். கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது, இந்த வல்லமையை கடிந்து கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி, சர்வ வல்லவருடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய நாமத்துல ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக நீர் சுகத்தை இழந்தீரே. நோய்களை சுமந்தவரே, காயங்கள் பட்டவரே, உம்முடைய ஜீவனம் விளங்கட்டும் ஆண்டவரே. சாவுக்கேதுவான சரீரங்களில் உம்முடைய ஜீவன் விளங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபலபா ரபலபா ரபலபா ரெபனபா ரபனா. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். ஏரா பாலா 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 பாலா. உம்முடைய நாமத்தில் அந்த வல்லமையில எதிர்க்கிறங்க தாவே. ஊழியத்துக்கு விரோதமான ஆவி, ஓ சுகத்துக்கு விரோதமான வல்லமை, ஓ சரீரத்தில் ஆரோக்கியத்துக்கு விரோதமான வல்லமை கட்டாயம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவர் தழும்புகளால் குணமாகினேனே, அவரே சுமந்தார் என்ற நோவை, அவரே சுமந்தார் என்ற நோவை, அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். அரே ஒரு வைத்தியரே, தழும்புகளால் குணமாகினே, அவர் தழும்புகளால் குணமாகினே, அவரே சுமந்தார் எங்கள் நோயை, அவரே சுமந்தார் எங்கள் நோயை, அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். அவர் தழும்புகளால் குணமாகினே, அவர் தழும்புகளால் குணமாகினே, அவரே சுமந்தார் எங்கள் நோயை, அவரே சுமந்தார் எங்கள் நோயை, அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார், அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். அரே குணமாகினே, அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார். Praise the Lord, hallelujah. இன்றைக்கே இந்த நோய் நீங்குவதாக, இன்றைக்கே அந்த பலவீனம் நீங்குவதாக, இன்றைக்கே அந்த இருமல் நிற்பதாக, இன்றைக்கே இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை, சுகமாக்கும் சக்தி சிலுவையிலிருந்து வரட்டும். ஓ சிங்காசனத்திலிருந்து வரட்டும். உன்னதத்தின் பலன் இறங்கட்டும் ஆண்டவரே, பரிபூர்ண ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ மரித்தோரை எழுப்பும் வல்லமை, திரு மங்கள மன கஷமன கத்துரா வைக்கர வைக்கர மகானியார தினே. ஆமென். கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. தோத்ரா 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 தோத்ரா. ஆமென். சாத்தான் தோற்று போனான், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களோடும் போராடுகிற, ஒவ்வொரு விசுவாசிகளோடும் போராடுகிற, ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ளவர்களோடும் போராடுகிற இந்த வியாதியின் கூரை
கத்தர் இந்த பகல் வேளையில நியாயந்திருக்க முடியாது, ஒடிக்க முடியாது, இந்த முள்ள ஒடிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஒவ்வொரு விசுவாசிகளோடு போராடுகிற வியாதியின் வல்லமைகள் ஆண்டவரே, பெற்றோர்கள், பிள்ளைகள், புருஷன், மனைவி, சிறியோர், பெரியோர், யாரையெல்லாம் இந்த வல்லமை போராடி தாக்கி கொண்டிருக்கிறோம், அவர்கள் எல்லாரையும் அந்த வல்லமைகளுக்கு விலக்கி வேலையடைக்க முடியாது, பலப்படுத்த முடியாது, சுகமாக்க முடியாது, உயிர்ப்பிக்க முடியாது. ஓ, விசுவாசிகளை குணமாக்க முடியாது. ஜெபிக்கிறேன். ஓ, மரணத்தின் கூரை ஒடித்தவர், வாதைகளை ஒட்டிக்கணும், முள்ள பிடுங்கணுங்க. வியாதியின் கூரை ஒடியா எல்லா தேவ ஜனத்தையும் கர்த்தர் குணமாக்கி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய ஜனங்கள் எந்த காரியத்துக்கு கர்த்தரிடத்துல காத்திருக்கிறார்களோ, மனுஷன் காத்திருக்கிறது ஒரு பகுதி இருக்கு, கவர்மெண்ட்ல காத்திருக்கிறது ஒரு பகுதி இருக்கு. சில காரியங்கள்ல கர்த்தர் செய்யணும், கர்த்தர் வெளிப்படுத்தணும், கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பிக்கணும், கர்த்தர் இந்த காரியத்தில் யுத்தம் செய்யணும் இப்படின்னு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு செயல்பாடு ஜனங்களுக்குள்ள இருக்கு. அது இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள்னு கர்த்தரே சொல்றார் இல்லையா? எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறது இல்லை. அப்படினால கர்த்தர் கிரியை செய்யணும்னு எந்தெந்த காரியத்துக்காக வெயிட் பண்றாங்களோ, அது எந்த ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ, கர்த்தர் அந்த விஷயத்துல எழுந்தருளி அவர் நிச்சயமாகவே அந்த காத்திருக்கிற காரியங்களுக்கு நிறைவான பதிலை கட்டிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற ஜனங்களை நீர் வெட்கப்பட்டு போக அனுமதிக்கிறது இல்ல சுவாமி. அவங்க எந்த காரியத்துக்கு காத்திருந்தாலும் கர்த்தர் அதுக்கு நல்ல பதிலை தரணுமே சுவாமி. எனக்கு காத்திருன்னு நீ சொன்னீரே கர்த்தாவே. ஆமென். எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போறதுன்னு சொன்னீரே. கர்த்தருக்கு காத்திரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொன்னீரே. உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் பதில் அளியும் ஆண்டவரே. அது சுகமோ, பலமோ, வேலையோ, வீடோ, விவாகமோ எதுவானாலும் உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் பதில் கொடுக்கணுங்க தாவே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் காத்திருக்கிற, சத்தியத்தின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம், உங்களுடைய வார்த்தைக்கு நிமித்தம் காத்திருக்கிற ஆண்டவரே, பதிலளி. எந்த காரியமானாலும் ஆமென். எந்த இடத்துல நம்முடைய ஜனங்கள் தோற்று போகக்கூடாது. புறஜாதிகள் மத்தியிலோ, நம்முடைய ஜனங்கள் மத்தியிலோ, இல்லாவிட்டால் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலோ, மற்ற சபை ஜனங்கள் மத்தியிலோ, தொழிலையோ, குடும்பங்களிலேயோ, வாழ்க்கையிலேயோ, ஊழியங்களிலேயோ, எந்த பகுதியிலும் நம்முடைய ஜனங்கள் தோற்று போகக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. எல்லா இடத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வாசிங்கள். எல்லா இடத்திலும் எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி, வாசிங்க வாசிங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அதனால நம்முடைய ஜனங்கள் எங்கேயுமே தோக்கக்கூடாது, தலை குனியக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது. எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்முடைய ஜனத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில் வெற்றி சிறக்க பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்திலும் எங்களுடைய ஜனங்கள் தோற்று போகக்கூடாது, பின்தங்க கூடாது கர்த்தாவே. எல்லா இடங்களிலும் எங்களுடைய ஜனங்கள் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யாக்கோபின் முகம் இனி செத்து போவதில்லைன்னு சொன்னீரே கர்த்தாவே. ஓ, வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஓ, சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணு. ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் உள்ள பைபிள் ஸ்டடியை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். நல்ல ஒரு ரபியாக, நல்ல போதகராக கர்த்தர் வெளிப்பட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த காலை வேளையில ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும், அவருடைய குடும்பத்தின் காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அந்த குடும்பங்களை பராமரிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஞானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் உடைய பராமரிப்புல வைத்துக் கொள்ளுங்க தாவே. கர்த்தருடைய பராமரிப்பு, உங்களுடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினது. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேர்த்தியான பதிலை கட்டளையிட வல்லவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விண்ணப்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்கால கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளைக்கு உள்ளதான அந்த திண்டுக்கல் மேரேஜுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரயாணங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.